வணக்கம். ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கர்மாக்களை பற்றி தாங்க பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற கர்மா சூரிய கர்மா. மொத்தம் 8 வகையான கர்மாக்கள் இருக்குது. கர்மாக்கள் எப்படி கழிக்கலாம் அப்படின்றத பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் சூரிய கர்மா. இந்த சூரிய கர்மா கொண்டு பிறக்கின்ற நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள்? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரமே சூரிய கர்மாவை கொண்டு பிறக்கின்றன. சூரிய கர்மாவினால் நிறைய பலன்களும் நற்பலன்களும் உண்டு, தீய பலன்களும் உண்டு. கர்மாவினால் ஏற்படும் நல்லதும் நமக்கே, அந்த கர்மாவினால் ஏற்படும் நல்ல கெட்டதும் நமக்கு தான். ஓகேங்களா? அதை நம்ம ரெண்டுமே சரி. இப்போது கெடுதலான பலன்களை நம்ம தப்பிக்கணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு சூரிய கர்மா இருக்குது, அந்த நட்சத்திரம் நம்ம பிறந்துட்டோம். ஸோ கெடுதல் நம்மளுக்கு கம்மியாக இருக்கணும். அந்த சூரிய கர்மாவில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும், தீமைகள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்னென்னா மருத்துவத்துறையில் போய் பணியாற்றணும். சிறந்த மருத்துவராக இருக்கலாம், இல்லை மருத்துவத்துறையில் எது சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல முறையில் ஒர்க் பண்ணோம்னா அந்த கர்மாவானது கழிந்து விடும். அடுத்தது ஒரு பொறுப்பு. எந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ணாலும், ஒரு சமையல்காரராக இருந்தால் தலைமை சமையல்காரராக இருக்கலாம், ஒரு டைலரிங் மிஷின் வச்சு தைக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு 4 டைலர் மிஷின் வச்சு 4 பேரை வச்சு தைக்கிறவங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு டீச்சராக இருக்கலாம். அது மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய லெவலில் நமக்கு நேரம் வரும். அது மாதிரி நமக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. அதாவது இந்த சூரிய கர்மா கொண்டு பிறக்கிறவர்களுக்கு தன்னால் அந்த பொறுப்பு வரும். நீங்கள் தான் இது பண்ணணும், நீங்கள் தான் ஆர்கனைஸ் நல்லா பண்ணுவீங்க, இது நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க மேடம், நீங்கள் பண்ணிவிடுங்க சார், நீங்கள் தான் எல்லாம் பண்ணுவீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும், அது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. சரிங்களா? அவங்க என்ன எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க, நீ இதை செய், நீ அதை செய், நீ அப்படி செய்ய சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதில் வர ஏதாவது தப்பு, ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் கூட அவங்க தலை தான் உருளும். அவங்கள ரொம்ப அவமானமும் படுத்துவாங்க. புரியுதுங்களா? ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. அத்தனை அவமானமும் அசிங்கமும் அவங்க பட்டுத்தான் ஆகணும். அதனால் வருத்தப்படாதீங்க. உங்கள் கர்மா கழியுது, கெட்ட கர்மா கழியுதுன்னு நினச்சிங்க. இந்த மாதிரி பொறுப்பேற்று நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒர்க் கொடுத்தா நீங்கள் அழகாக செஞ்சு முடிச்சுடுவீங்க. ஆனால் 10 பேர்கிட்ட நீங்கள் போய் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும் அப்படின் போது அதில் சின்ன தவறுகள் இருந்தாலும் அது உங்களை தான் பாதிக்கும், உங்களை தான் கேள்வி. உங்களுக்கு ஹையர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற உங்களை கேட்பாங்க, உங்களை போய் நம்பினேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டே கூட நம்மளை கேட்கலாம். அப்படி கேட்டு நம்ம அவமானப்படக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு வரலாம். அப்படி வந்தால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய தீய கர்மாவானது கழிகிறது என்ற அர்த்தம். இதுதான் சூரிய கர்மாவின் பலன்கள். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி வாங்க. இதெல்லாம் வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்மா கழிகிறது என்ற அர்த்தம். வணக்கம்.